பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். இது கர்த்தர் உண்டு பண்ண நாள். இதிலே நாம் கலிகூர்ந்து மகிழ கடவோம். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளை தான் தருகிறார். மகிழ்ச்சி துக்கத்தை மேற்கொள்ளும், சுகம் பலவீனத்தை மேற்கொள்ளும், செழிப்பு வறுமையை மேற்கொள்ளும். ஆனபடியால் இந்த நாளிலே நாம் கடந்த நாட்களிலே வாக்குத்தத்த செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை வர வர என்ன செய்தார்? விருத்தி அடைய செய்தார். இந்த நாளில் கூட சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லையா? என்ன பாருங்க, அல்லேலூயா. எப்படி இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 ஆண்டு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால விடுதலையாகி கடந்து வந்த சம்பவத்தை தான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய துக்கம் எப்படிப்பட்ட துக்கம் தெரியுமா? 430 ஆண்டு அவங்க துக்கத்திலையும் ஒடுக்கத்திலையும் வறுமையிலையும் வியாதியிலையும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நமக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று ஏங்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல ஆண்டுகளாக, பல நாட்களாக, பல மாதங்களாக நீங்கள் ஒருவேளை துக்கமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாருங்க, இவங்க தலைமுறையாக துக்கமாக இருந்திருக்காங்க. 430 ஆண்டுங்க, எத்தனை ஆண்டுகள், தலைமுறையா. எங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டாரு, எங்கள் தாத்தாவும் கஷ்டப்பட்டாரு, நானும் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளையும் கஷ்டப்பட தான் போகுது. இப்படி ஒரு வாழ்வு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அனுபவித்தார்கள். இவங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது. இவங்க ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்குடைய பிள்ளைகள், ஈசாக்குடைய சந்ததி. ஈசாக்குனா புன்னகை, மகிழ்ச்சியின் பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். இங்கே பல ஆண்டுகளாக துக்கமா இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம சிறு பிராயத்து முதல் இந்நாள் வரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கலாம், வேத வசனத்தை நம்ம வாசித்திருக்கலாம். ஆனால் சர்ச்சுக்கும் போயிட்டு அநேக தேவனுடைய பிள்ளைங்க துக்கமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, இந்த பூமியிலையும் உன்னுடைய துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். உன்னை ஆனந்த களிப்புள்ள உதடுகளாய் கர்த்தர் மாற்றுவார். உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். உன்னுடைய ஒடுக்கத்தை, நெருக்கத்தை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றை எதிர்பார்த்தார்கள், விடுதலை எதிர்பார்த்தார்கள், மகிழ்ச்சியை எதிர்பார்த்தாங்க, ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனால் பல 100 ஆண்டுகள் போயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் எங்கே போகிறோம்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால விடுதலை ஆகி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆனதுனால அவங்களுடைய முகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார், அவருக்கு வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்களுடைய கோத்திரங்களில் ஒருவனும். இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் தெளிக்கப்பட்டு அவன் ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளில் நிலைகளில் பூசப்பட்டிருக்குது. இப்போ சங்கார தூதன் வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் வீடுகளிலே மரணம் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற எகிப்தியர்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும் என்ன நடக்குது? மரணம் நடக்குது, துக்கம், ஓன்னு அழுகிறாங்க. ஆனால் இவங்க வீடுகளில் என்ன கிடையாது? மரணம் இல்லை. இப்போதான் பார்க்குறாங்க. உடனே அந்த பார்வன் கூப்பிட்டு மோசையை கூப்பிட்டு சொல்லலாம், நீங்கள் தேசத்தை விட்டு என்ன செஞ்சிருங்க, வேகமாய் போங்க, நீங்கள் போனதான் எங்களுக்கு மகிழ்ச்சியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜனங்கள், அதுவரை துக்கத்தை அனுபவித்த ஜனங்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தத்தின் மூலமாக விடுதலை ஆகி பார்க்குறாங்க,
எல்லா இடத்துலையும் கூக்குரல். ஆனால் இந்த ஜனங்கள் இவங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனால ஒரு மகிழ்ச்சியை பார்க்குறாங்க. இவங்க போய் எகிப்திய ஜனங்கள்கிட்ட கேட்டதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்களாம், கொடுக்குறார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டு யாத்திரா புஸ்தகத்தில் சொன்னார், எகிப்தியருடைய கண்களில் தயவை நான் உண்டு பண்ணுவேன். கேட்டதெல்லாம் தங்கம், வெள்ளி, பொண்ணு எல்லாத்தையும் கேட்குறாங்க, வஸ்திரங்கள் எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இப்போது அவங்க அந்த வீட்டை காலி பண்ணுறாங்க. எத்தனை வருஷமாக இருந்த அந்த தேசத்தில் இருந்தாங்க? 430 ஆண்டு இருந்த அவர்கள் ஒரே நாள் ராத்திரியிலே அந்த இடத்த காலி பண்ணணும். எப்படி ஜாமான்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த தேசத்தை விட்டு வெளியே போகிறோம். அது மாத்திரம் இல்லை, கேட்டவங்க எல்லாம் வெள்ளியும் பொண்ணோட எல்லாம் இஸ்ரவேலங்க பாருங்க, இந்த பஸ்காட்டுக்கு ரத்தம் வந்தோடனே அவங்களுக்கெல்லாம் மரணம் வந்தோடனே இவங்களுக்கு ஜீவனம் வந்தோடனே வெளியே போய் கேட்குறாங்க. வெள்ளியும் பொண்ணு இஸ்ரவேலங்க பல ஆயிரம் இஸ்ரவேலங்க வாங்கிட்டு வராங்க, வீட்டுக்குள்ளே வராங்க. சீக்கிரமாக கிளம்பணும். மோசே சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்க, உன் கையில் வெள்ளியும் பொண்ணு, விலை உயர்ந்த வஸ்திரங்கள். துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் மகிழ பண்ணுவார். உங்களுடைய வறுமையை நீக்குவார், உங்களுடைய துக்கத்தை நீக்குவார், உங்களை மகிழ்ச்சி உண்டாக்குவார். அப்போது பாருங்க, அந்த இஸ்ரவேலர்களுடைய முகங்கள் எப்படி இருந்திருக்கும். நாம் இந்த அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து வெளியே போறோம். அல்லேலூயா. கர்த்தரே நம்மளை மீட்டு கொண்டார். அவர் இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டார். அப்போ அவங்களுக்குள்ள பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியும் சுகமாயிருச்சு. அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியால எழுதப்பட்டிருக்குது. இப்போ பாருங்க, வெள்ளியும் பொண்ணு, வெள்ளியும் பொண்ணு எங்கே வைக்க, வீடை இப்போ தேசத்தை காலி பண்ணணும். எப்படி பாருங்க, ஒவ்வொரு இஸ்ரவேலர்களுடைய வீட்டில் பரபரப்பாக இருக்கும். பரபரப்பாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு இடத்துக்கு போகிறோம். நம்ம இந்த அடிமைத்தனத்தில் இல்லை, இந்த வறுமையில் இல்லை, இந்த வேதனையில் இல்லை. இனி நம்மளை யாரும் ஒடுக்க முடியாது. கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு அப்படின்னு ஒரே சந்தோஷத்தோடு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அழுது இருப்பாங்க, ஆனந்த கழிப்பு. எத்தனையோ வயசானவங்க படுத்து இருப்பாங்க. எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறீங்க? அல்லேலூயா. அங்கே வந்துடணும். அல்லேலூயா. எத்தனை தாத்தா எந்திரி, என்ன ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு தாத்தா. கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரா? நம்ம இந்த தேசத்தில் இருக்க வேண்டாம். இனி இந்த தேசத்துக்கு நம்ம அடிமைகள் அல்ல. இன்னைக்கு பரிசுத்த ஆவியான உங்களை பார்த்துச்சு, இனி நீ பாவி அல்ல, இனி நீ துன்மார்க்கன் அல்ல, இனி நீ வறுமை அடையவன் அல்ல, இனி நீ பலவீனன் அல்ல. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கி விட்டார். இதுதான் குட் நியூஸ். அல்லேலூயா. குட் நியூஸ். எப்படி பண்ணாங்க பாருங்க, அந்த 43வது வசனம். தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். சங்கீதம் 105:43 வாசிக்கிறேன். தம்முடைய ஜனத்தை எப்படி புறப்பட பண்ணாரா? களிப்போடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். களிப்போடும் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை கெம்பீர சத்தத்தோடும். கெம்பீரம் என்ன தெரியுமா? அடிமைனா இப்படி குறுகி போயிருப்பாங்க. அடிமைப்பட்டு வறுமை, கடன், பிரச்சனை, வியாதி இருக்கிறவங்களால ஒரு கெம்பீரமாக அப்படி என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. ஆனால் பண பிரச்சனை இருக்கவங்களால நிற்க முடியாது. துக்கமாக இருந்தால் நமக்கு கெம்பீரம் என்ன செய்யாது, வராது. நல்லா சிக்கனே மட்டனே சாப்பிட்டுட்டு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துக்கம் இருந்தால் எப்படி இருப்பீங்க தெரியுமா? எவ்வளோதான் சாப்பிட்டாலும் என்னத்தை செய்ய. கெம்பீரம் எப்போ வரும் தெரியுமா? உள்ள மகிழ்ச்சி வந்தா எப்படி வரும்? கெம்பீரம் வரும். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை எப்படி புறப்பட பண்ணினார்? கெம்பீரம். நல்லா நிமிர்ந்து நில்லுங்க, நிமிர்ந்து உட்காருங்க. அல்லேலூயா. கெம்பீரமா நான் இருப்பேன், ஏனென்றால் என்னை கர்த்தர் விடுதலை ஆக்கியிருக்கிறார், என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். பாருங்க, அந்த வசனத்தெல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? தம்முடைய ஜனத்தை களிப்போடும். எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு? மகிழ்ச்சி. ஹலோ, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தில் நீ பல ஆண்டு இருந்திருக்கலாம், வேதனையில் நீ பல ஆண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான உன்னை விடுதலை ஆக்குறார்.
உன்னை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். உன்னுடைய துக்கத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார். இனி உன்னுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். ஜனங்களுடைய வாழ்க்கையில் தான் நடந்துச்சு. அல்லேலூயா. களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ண வேதவசனம் சொல்லுகிறது. யாத்திரா புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் அவர்கள் சேனையா எழும்பினாங்களாம். அல்லேலூயா. பாருங்கள், யாத்திரா புஸ்தகம் 12. இந்த ஒரு மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட, இதை பார்த்து கொண்ட உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவருடைய மகிழ்ச்சி, உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய பலவீனங்களை கல்வாரி சிலுவையிலே இயேசு ஏற்றுக்கொண்டபடினாலே இனி நீங்கள் துக்க முகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். அப்போ என்ன நம்பணும் தெரியுமா? நான் விடுதலையாக்கப்பட்டவன். நான் இயேசுவின் ரத்தம். அன்னைக்கு அவங்க பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தத்தினால விடுதலையாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நம்ம விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப விடுதலை ஆக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? களிப்போடும் கெம்பீரத்தோடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. யார் இவங்க? சேனைகள். எப்படி இவங்க கர்த்தருடைய சேனை என்று பெயர் மாற்றப்பட்டது? அதுக்கு முன்பாக 430 ஆண்டு அவங்க என்னவா இருந்தாங்க? அடிமையா இருந்தார்கள். என்னைக்கு பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்ட போது அவர்களுக்கு ஒரு பேரை ஆண்டவர் வைத்தார். நீ கர்த்தருடைய சேனை. இன்னைக்கு குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசுவின் ரத்தத்தை மீட்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு ஒரு பேர் வைத்திருக்கா. நீ என்னுடைய பிள்ளை, நீ நீதிமான், நீ ஐஸ்வர்யவான், நீ விடுதலையாக்கப்பட்டவன். இனி நீ அடிமை இல்லை மகனே. நீ புறப்படு. உன் துக்கத்திலிருந்து, உன் வேதனையிலிருந்து, உன் வியாதியிலிருந்து, உன் வறுமையிலிருந்து, உன் பயத்திலிருந்து நீ புறப்படு. உனக்காய் கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைக்குள்ளாக அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய சேனை, நான் கெம்பீரமா இருப்பேன். இப்போ மகிழ்ச்சியா இருக்கிறவங்க யாரும் இப்போ பாருங்க, ஒரு போட்டியில் கிரிக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட்டில் ஒரு குரூப் பல ஆண்டுகள் என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல. ஆனால் அவங்க குறிப்பிட்ட நாட்களில் அந்த பல ஆண்டுகள் தோல்வியை கண்டவங்க அன்னைக்கு ஜெயித்த போது தேசமே நினைச்சு கொண்டாடினது. இப்போ ஜெயித்தவங்க எப்படி வருவாங்க? கிரவுண்ட்லேருந்து வெளியே வரும்போது எப்படி வருவாங்க? தலை எப்படி போட்டிருப்பாங்க? அப்படி வருவாங்க. அதே தோற்று போனவங்க எப்படி வருவாங்க? இப்படி குனிஞ்சுக்கிட்டே வருவாங்க. இந்த பேட்டை என்ன செஞ்சுட்டு கீழே தட்டிக்கிட்டே கீழே தலையை என்ன செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க, நீ கர்த்தர் சொல்லாரு, நீ என் ஜனமாக இருக்கிறபடியா இனி நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ குறுகி போவது இல்லை. நீ தலை நிமிர்ந்து ஒரு சேனையாய் எழும்புவாய், ஒரு சேனையாய் எழும்புவாய். நீ என்னுடைய பிள்ளை, உன்னுடைய வெட்கத்தை நான் மாற்றியிருக்கிறேன், உன் புலம்பலை நான் மாற்றுவேன், நீ பயப்படாதே. சேனை. அல்லேலூயா. சேனையா எழும்பினாங்க. கீழே பாருங்க, அந்த யாத்திரா புஸ்தகம் 12 கடைசி வசனம் 51 நினைக்கிறேன். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அணியாய் எப்படி புறப்பட பண்ணினாரா? சேனையா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய் அவர்கள் வெளியே கடந்து வந்தார்கள். எகிப்தியருடைய ஒவ்வொரு வீடுகளிலும் துக்கம் ஆட்கொண்டது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் மகிழ்ச்சி ஆட்கொண்டது. இதுக்கு ஒரு விலைக்கரையும் செலுத்தப்பட்டது. அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் விலைக்கரையும் இன்றைக்கு கிறிஸ்துவின் விலைக்கரையும் சிலுவையிலே செலுத்தப்பட்ட ஆயிற்று. இப்போ என்ன நற்செய்தினா, நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். நான் விடுதலை ஆக்கப்பட்டவன். எந்த பலவீனமும் என்னை கட்ட முடியாது, எந்த வியாதியும் என்னை கட்ட முடியாது, எந்த பயமும் என்னை என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. நான் விடுதலையாக்கப்பட்டவன். நான் போன வாரம் நம்ம தியானிச்சோம் பார்த்தீங்களா? ஒரு தரிசனத்தை சொன்னேன். ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. வலது பக்கம் 10 அறை இருக்கிறது, இடது பக்கம் 10 அறை இருக்கிறது. வெளியே பூட்டு இல்லை. பிரைஸ் தி லார்ட். வெளியே பூட்டு இல்லை. சிறைச்சாலைன்னா என்ன இருக்கணும்? வெளியே பூட்டு இருக்கணும். எல்லாம் புரியுதுங்களா? உள்ள. ஆனால் இந்த சிறைச்சாலைகளில் வெளியே பூட்டு இல்லை, ஆனால் உள்ள பூட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அந்த பூட்டுடைய சாவி ஒவ்வொரு சிறைச்சாலையுடைய அறையில் தொங்கிட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ். இதை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் இது கவனமாக கவனிங்க. நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள்.
பாருங்க, அந்த உள்ள பூட்டு இருக்குது. அந்த சிறைச்சாலையுடைய ஒவ்வொரு சிறைச்சாலையுடைய கதவு உள்ள பூட்டி இருக்குது. அந்த பூட்டை போட்டு இருக்கிற அந்த பூட்டுக்கு திறக்கிற ஒரு சாவி என்ன செய்கிறது, அந்த அறையிலேயே தொங்கிக் கொண்டிருக்குது. ஆனால் இவர்களோ விடுதலைக்கு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்போது நமக்கு விடுதலை கிடைக்கும்? அப்பொழுது அந்த சிறைச்சாலை அந்த அறையில் ஒரு நபர் வருகிறார். அவர் வந்து வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற ஒவ்வொரு அறையிலையும் ஒரு குட் நியூஸ் சொல்கிறாரு. மகனே, வெளியே பூட்டு இல்லை, வெளியே விடுதலையாக இருக்குது. உள்ள ஒரு பூட்டு இருக்குது பார்த்தியா, அந்த பூட்டுடைய சாவி அங்கே தொங்கி கொண்டிருக்கிறது. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சாவி கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சத்தியம். வெளியே உன்னை இயேசு விடுதலை ஆக்கிட்டார் சிலுவையில். இப்போ நீ தான் வெளியே வரணும். என்ன செய்யணும்? இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்னு வெளியே வரணும். அல்லேலூயா. என் வறுமை அவர் ஏற்றுக்கொண்டபடியால் நான் ஐஸ்வர்யவான் என்று நீ திறந்துட்டு வெளியே வரணும். நான் இனி மறுபடியும் பயப்படுற அடிமைத்தனத்தின் ஆவியை நான் பெறலை. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பெற்றுக்கிறேன். இனி நான் பயப்பட மாட்டேன், நான் வெளியே வருகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆட்டுக்குடி ரத்தத்தின் மூலமாய் எகிப்தை விட்டு வெளியேறினது போல தேவனுடைய ஜனமே இன்னைக்கு உங்கள் குட் நியூஸ் சொல்கிறார், நீ வெளியே வா. உனக்காய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் காத்து கொண்டிருக்குது. நீ அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அப்போது இந்த 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 யாத்திரா புஸ்தகத்தில் பார்க்கும்போது அந்த ஜனங்களுடைய மகிழ்ச்சியை பாருங்க, எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் வெள்ளியும் பொண்ணும். அவர்களை எப்படி புறப்பட பண்ணினார்? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்களுடைய கோத்திரங்களில் விளைவினம் பட்டவன் ஒருவனும் இல்லை. சில மொழிபெயர்ப்பு சொல்கிறது, அந்த வெள்ளியும் பொன்னையும் மூட்டையில் கட்டிட்டு ஒவ்வொருவரும் சுமந்துக்கிட்டே வந்தாங்களாம். அல்லேலூயா. சுமந்துட்டு இப்போ பாருங்க, அவங்களுக்கு 2 மகிழ்ச்சி வருகிறது. ஐயோ, இந்த அடிமைத்தனமான இந்த எகிப்தை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஒன்று அது மாத்திரமல்ல, இத்தனை ஆண்டுகள் எனக்கு கூலி கொடுக்கல, தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் இந்த தேசத்தை விட்டு நான் வெளியே வருகிறேன். அல்லேலூயா. இவர்களை வழிநடத்தும்படி இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் பகலிலே மேகஸ்தம்பமும். எப்படி பாருங்க, இவங்க எல்லாம் புறப்பட்டு வந்த உடனே அன்றைக்கி நம்ம ஒரு ஊருக்கு எங்கேயோ போகிறோன்னா புறப்பட்டு ரெடியாக வரும்போது பஸ் வந்து நமக்காக காத்து கொண்டு இருக்குமானா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அந்த இடம் எப்படிப்பட்டது ஒன்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உன்னை இந்த வனாந்தர பாதையிலே வழி நடத்தினாலும், உன்னை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போகும்படி அவர் காத்து கொண்டு இருக்கிறார். விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களே, நீங்கள் பாக்கியவான். சொன்ன பாக்கியவான். அல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் பாக்கியவான். நான் இந்த பூமியிலே நல்வாழ்வு வாழ்வேன். ஆமென். பிரைஸ் காட். அப்போ இதில் ஒரு காரியம் என்ன இருந்துச்சுன்னா, எல்லா ஜனங்களுக்குள்ள ஒன்று நடந்துச்சு, மகிழ்ச்சி. அல்லேலூயா. நீ எவ்வளோ வாங்கின, நான் அவ்வளோ வாங்கினேன், அப்படியே மகிழ்ச்சி, விடுதலை ஆயிட்டோம். அப்போது அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பிரைஸ் காட். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்காங்க. இப்போ செங்கடல் வருகிறது. செங்கடலை என்ன செஞ்சிருக்காங்க, தாண்டி வெளியே வந்த உடனே இப்போ இந்த ஒரு வரியை பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் விடுதலை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்று செய்ய வேண்டும். பிரைஸ்லா. அதுதான் சொல்ல போகிறேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தர் எப்படி பாடினாங்களாம்? புகழ்ந்து. நீங்கள் என்னைக்காவது உட்காந்து, ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர், எவ்வளோ பெரிய உங்கள் ரத்தத்தினால விலைக்கரையத்தினால என்னை விடுதலை ஆக்கிட்டீங்களே. கர்த்தரை சமூகத்தில் அவரை புகழ்ந்து அவரை துதிச்சு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை புகழணுங்க. இன்னைக்கு நமக்கு இந்த பூமியிலையும் நல்வாழ்வு உண்டு, மறுமையிலும் நமக்கு நல்வாழ்வு உண்டு. அப்போ கர்த்தரை புகழ்ந்து பாடக்கூடியவராக நாம் மாற வேண்டும். ஆண்டவரே நல்லவர், கர்த்தாவே நீ
எவ்வளவு நல்லவர். கர்த்தரை புகழ்ந்து பாடுவதற்கு பதிலாக நாம் கவலைப்பட்டு முறுமுறுக்கப்பட்டு இன்னும் ஒன்றுக்கு நடக்கலை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் யாராவது இந்த பஸ்கா ஆட்டுக்கு ரத்தத்தினால் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்க நான் எகிப்தில் இருக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க எப்படி தான் வாழ்ந்திருக்க முடியும்? அடிமையாக தான் வாழ்ந்திருக்க முடியும். இன்னைக்கு நம்மளை விடுதலை ஆக்கிட்டாரு. நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த சூழ்நிலையெல்லாம் மாறலையே, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன்? அப்படி பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தருடைய ரத்தம் என்னை விடுதலை ஆக்கி விட்டது. இந்த பலவீனத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த வறுமையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவன். அப்போ இந்த ஒரு வரியை பாருங்க, கர்த்தர் வெற்றி சிறந்தார். கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது என்ன நடக்கணும்னா, ஏன் நம்ம துதிக்கணும், ஏன் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா, நான் சொல்கிற ஒரு தரிசனத்துக்குள்ளே நீங்கள் வாங்க. ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் 125 மாடி இருக்குது. இப்போ நீங்கள் எத்தனாவது மாடிக்கு போகணும்? 125வது மாடிக்கு போகணும். இப்போ அந்த லிஃப்ட்டு கீழே இருக்குது. நீங்கள் அந்த லிஃப்ட்டில் நின்றுக்கிட்டு, அந்த லிஃப்ட்டில் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். இப்போ நீங்கள் கர்த்தரை புகழ்ந்து, ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ பாடுகள் இருந்தாலும், எவ்வளோதான் உபத்திரம் இருந்தாலும், வேத வசனம் சொல்ல கர்த்தருக்குள் எப்பொழுதும் நீ நல்லா இருக்கும்போது மட்டும், சம்பளம் வரும்போது மட்டும் நீ சந்தோஷமா இரு. பணம் இல்லாத போது நீ சந்தோஷமா இருக்க மகனே, ஏன்னா உன்னை பற்றி எனக்கும் தெரியுமாப்பா, நீ எவ்வளோ கஷ்டப்படுற அப்படி சொல்லலாண்டவர். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடிக்கப்பட்ட போது அவர் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். சூழ்நிலையெல்லாம் எதிராக இருக்கும்போது நாம் கர்த்தரை உயர்த்த வேண்டும். அதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள். ஆனால் தாவீது சொல்கிறான் சங்கீதம் 34:1, கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும், அல்லேலூயா, எப்பொழுதும். நல்லா புரிஞ்சு முறுமுறுக்கக்கூடாது. இப்போ பாருங்க, இந்த லிஃப்ட் எப்படின்னா, ஜீசஸும் இந்த லிஃப்ட்டில் இருக்காங்க, நீங்களும் இருக்கிறீங்க. ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவர், உம்முடைய காயத்தினால் என்னை மீட்டு கொண்டேன். ஆண்டவரே நம்முடைய ரத்தத்தினால் நான் விடுதலையாக்கப்பட்டவன், நான் ஒரு நீதிமான். ஆண்டவரே என்னை என்னுடைய தரத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டனால நான் ஐஸ்வர்யவான். ஆண்டவரே நான் விடுதலையாக்கப்பட்ட, நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர். அப்படி சொல்லும்போது லிஃப்ட் ஸ்டார்ட் ஆகி மேல் நோக்கி போகுது. அல்லேலூயா. கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சுட்டு இருக்குது? மேல் நோக்கி போகுது. அதை விட்டுட்டு ஜீசஸ் இருக்கிறதையும் நம்ம பார்க்காம என்னத்தை செய்ய? என் வாழ்க்கையே கண்ணீர் தான், என் வாழ்க்கையே வேதனை தான், எனக்கு இந்த வியாதினால் நான் அழிஞ்சிடுவேன், இந்த பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டம். ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? ஆண்டவருக்கு என்ன செய்ய, என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாரு என்று நீங்கள் முறுமுறுக்கக்கூடிய போது அந்த லிஃப்ட் கீழ் நோக்கி இறங்குது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டு சொன்னார், அவர் உங்களை விசாரிக்க அப்படின்னு உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே நெஞ்சிருங்க வைத்து, நீங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யாங்க, கவலைப்படாங்க. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் பண்ண சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணும்போது, கர்த்தரை புகழ்ந்து பாடும்போது, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும்போது, எல்லா சூழ்நிலைத்தின் நடுவிலையும், எல்லா நெருக்கத்தின் நடுவிலையும், எல்லா பிரச்சனைகள் மத்தியிலையும் நான் கர்த்தரை புகழ்ந்து பாட பாட என்னுடைய லிஃப்ட், என்னுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்படி இல்லைன்னா அது என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கீழே இறங்கிட்டே இருக்கும். எத்தனை பேருடைய லிஃப்ட் கீழ் நோக்கி போயிட்டு இருக்குது? அல்லேலூயா. எத்தனை பேர் லிஃப்ட் மேல் நோக்கி போயிட்டு இருக்குது? யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்குது? புரிஞ்சுக்கோங்க. நீ தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே நான் தீர்மானிக்கிறேன், எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் இன்னைக்கு கவலைப்பட மாட்டேன். ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் எனக்கு துதிக்கிற அந்த அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க, என்னை மகிழ்ச்சி ஆக்குங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால கிருபைக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும்னா நாம் அதுக்கு முக்கியமாக ஒன்று செய்ய வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அந்த தோட்டத்தில் நீங்கள் விரும்புகிற கனிகள் வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? அந்த தோட்டத்தை பண்படுத்தி நாம் எதெல்லாம் விரும்புகிறோமோ, நமக்கு தக்காளி பழம் வேண்டும்னா தக்காளி என்ன செய்யணும்? விதைக்கணும். மாம்பழம் வேணும்னா மாம்பழத்துக்குரிய காரியங்கள் விதையை விதைக்கணும். அப்போ எதை நம்ம விரும்புகிறோமோ அந்த விதையை நம்முடைய தோட்டத்தில் என்ன செய்யணும்? விதைக்கணும். நம்முடைய தோட்டத்தில் வயலில் எதுவாக இருந்தாலும். இப்போ நீங்கள் அரிசியில் எத்தனையோ வகை இருக்குது. எப்படிப்பட்டவன் அரிசி வகையை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் என்ன செய்யும்?
முளைக்கும். நல்லா நான் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வாக்குத்தத்த செய்தியில் இந்த 4 பாயிண்ட் தான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய வேதனுடைய வசனம், கர்த்தருடைய வசனம் ஒரு விதை. லூக்கா சுவிசேஷம் 4வது வசனத்தை சொல்லப்படும். எடுக்க வேண்டாம், நேரம் இல்லை. அதை நீங்கள் போய் செய்தி கேளுங்கள். வாக்குத்தத்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதை. அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வார்த்தை இப்போ சங்கீதம் 105:37 படியாக, நான் வெள்ளியோடும் பொன்னோடும் ஆண்டவர் புறப்பட பண்ணினார், அவருடைய கோத்திரங்கள் பலவீனப்பட்டவன் ஒருவன் இல்லை. என் குடும்பத்தில் வாதம் என்ன செய்யாது, அணுகாது. என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினால. இப்போ நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் உங்கள் மனது என்ற தோட்டத்தில் நீங்கள் விதைக்க விதைக்க அது நிச்சயம் 30, 60, 100 பலன் தரும். அல்லேலூயா. 2வது, நம்முடைய சிந்தனை ஒரு விதை. அல்லேலூயா. சிந்தனையில் நம்ம வியாதியை சிந்திச்சுட்டு சுகத்தை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. சிந்தனையில் வறுமையை சிந்திச்சுட்டு ஐஸ்வர்யத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, வெளியரங்கமாய். சிந்தனை, உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு விதையாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்து மேல் நீ என்ன செய்ய, தியானமார். ஏன் பைபிள் படிக்கணும் அப்படின்னா, உன் சிந்தனை நீ எங்கே தான் மாற்ற முடியும். நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம ஏதோ இப்போ ஃபேஸ்புக்கில் இல்லை யூடியூப்பில் எதையோ ஒன்று தேடுறதுக்காக, ஒரு முக்கியமான நல்ல காரியம் தேடுறதுக்காக நம்ம போவோம். அது நினைஞ்சிட்டு இருக்கிறோம், வேறு காரியம் போய்கிட்டே இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் இருக்குது உலகம். அல்லேலூயா. ஆனால் உங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்துகிற ஒரே ஒரு திறவுக்குள் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். அல்லேலூயா. அப்போ அதனால இந்த இரவு பகல் அப்போ நம்முடைய சிந்தனையை மகிழ்ச்சியான சிந்தனையாக, வெற்றியான சிந்தனையாக, தைரியமான சிந்தனையாக, ஆசீர்வாதமான சிந்தனையாக, பரிசுத்தமான சிந்தனையாக, மேன்மையான சிந்தனையாக நம்ம என்ன செய்யணும். உன் நினைவு எப்படி அப்படியே அவனும் இருக்கிறான். உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து செழிப்பாயிருப்பா. அப்போ உன்னுடைய சிந்தனை ஒரு விதைன்னு நினச்சிக்கோ. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப சிக்கலாக நீங்கள் போயிட்டு இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்து மேல் போராட்டம் இருக்குதா? கண்ணீரின் மேல் கண்ணீர்கள், தோல்வி மேல் தோல்வியாக வருதா? காரணம், உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். ஏதோ ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் தவறாக சிந்தித்தது, அது விதையாக நெஞ்சிச்சு உங்கள் வாழ்க்கையில் முளைச்சி இப்போ நெஞ்சிட்டு இருக்குது. தீமையான பலனை கொடுக்குறது. பிடுங்கவும், இடிக்கவும், கட்டவும், அவிழ்க்கவும் நமக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. இப்போ உங்களுக்கு நீங்கள் போய்கொண்டிருக்க இந்த வாழ்க்கை பிடிக்கலையா, பிடுங்கி எறியுங்கள். உங்கள் அவிசுவாசத்தை, கவலையை, வேதனையை, சோர்வுகளை, கலக்கத்தை, பயத்தை பிடுங்கி எறிங்க. அதுக்கு பதிலாக கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யுங்க, விதையுங்கள். 3வது, நம்முடைய வாயின் வார்த்தை ஒரு விதை. நம்ம பலவீனத்தை பேசிக்கிட்டு, தோல்வியை பேசிட்டு நம்ம பெரிய நன்மையை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் பல 1000 ஜனங்கள் விடுதலை ஆனாங்க. ஆனால் முதல் தலைமுறையினர் காலேப், யோசுவா மட்டும்தான் பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்குள்ளே போனாங்க. எதனால் கெட்டு போனாங்க தெரியுமா? சிந்தனையாலையும் வார்த்தையால் தான். அந்த 10 பேர் வேவுப்பாங்க. 12 பேர்த்த மோசே அனுப்பினா 10 பேர் கொண்டு வந்த காரியம் எது? துர்ச்செய்தி. அவனுடைய எண்ணங்களும் வார்த்தையும் கர்த்தருக்கு நேராக என்ன செய்யல, சூழ்நிலையே பேசினாங்க. காலேப், யோசுவா மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை மேலே விசுவாசமாக பேசினான். அப்போ விசுவாசமாக பேசும்போது நம்முடைய வாயின் வார்த்தை ஒரு விதை என்பதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் பாருங்க, நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறவன் என்னைக்கோ நான் அறிஞ்சிட்டான். மரணமும் ஜீவனும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வாழ வைங்க, என்னை ஆசீர்வாதமாக வாழ வைங்க, என் வாழ்நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். ஆமென். எப்படி வார்த்தையை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? வார்த்தை ஒரு விதை. 4வது, கர்த்தருக்காக கொடுக்கிற காரியம், காணிக்கை, தசம பாகம் ஒரு விதை. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான். விதையை பாருங்க, உன் விதையின் அளவு தான் உன் பொருளாதாரத்தின் அளவு. பெருக விதைக்கிறவன் பெருக அறுக்கிறான். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ ஒன்று சொல்லுங்கள், என் கூட செஞ்சுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு விதை, என்னுடைய எண்ணங்கள் ஒரு விதை, என்னுடைய வாயின் வார்த்தை ஒரு விதை, நான் கர்த்தருக்காக கொடுக்குற காணிக்கையும் தசமபாகமும் ஒரு விதை. அல்லேலூயா. அப்போ அந்த அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் தட்டுவார். இப்போ புரிஞ்சு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் மையம் எது தெரியுமா? மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கி மகிழ்ச்சி என்ற ஏதனிலே
வைத்தார். இப்போ நம்ம தோட்டத்தில், நம்முடைய மனதில், நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. இப்போ மகிழ்ச்சியை வர வைக்கணும். என்ன செய்யணும் சொல்லுங்க? வார்த்தையே போடணும். எப்படிப்பட்ட வார்த்தையை போடணும்? மகிழ்ச்சியான. நல்லா புரிஞ்சுங்க, இந்த வேதத்தில் எப்படி பூமியில் இருக்கிற விதைகள் ஒவ்வொரு விதையும் அதோடைய தன்மையை வெளிப்படுத்துவது போல ஒவ்வொரு கர்த்தருடைய வார்த்தையும் அதோடைய வல்லமையை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அது வெறுமையாக திரும்புவது இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த மகிழ்ச்சி தாங்க நம்ம வாழ்க்கையின் மையம். இப்போ ஒரு தலைவலி வந்த உடனே உங்கள் மகிழ்ச்சி போகுதா போகலையா? ஒரு வயிற்று வலி வந்த உடனே என்ன ஆயிடுது? புரிஞ்சுக்கிட்டீங்களா? பணப்பிரச்சனை வந்த உடனே மகிழ்ச்சி என்ன செய்கிறது? திருடப்படுகிறது. ஒரு தோல்வி வந்த உடனே, ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மகிழ்ச்சி இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆரோனுடைய கோல் மற்ற எல்லா கோள்களும் என்ன செஞ்சிச்சு? விழுங்கிட்டு. நம்ம மேலே இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்குற மகிழ்ச்சி இந்த உலகப்பிரகமான மகிழ்ச்சி அல்ல, இது நித்திய மகிழ்ச்சி. அப்போ நம்ம தோட்டத்தில் நான் மகிழ்ச்சியாக வாழணும், ஆண்டோட வருகை வர நான் சந்தோஷமாக இருக்கணும். இன்னொன்று சொல்லட்டுமா? குட் நியூஸ். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள்லாம் அப்படியே சுகமாகிட்டே இருக்கும். செல்கள்லாம் புதிய செல்களாக உருவாகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இருக்க உங்களுடைய ஹார்ட்டு, உங்களுடைய லங்ஸு, உங்களுடைய ஸ்டொமக், உங்கள் உள் உறுப்புகள், வெளி உறுப்புகள் அப்படியே புது பலன் அடையும். இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இருக்க உங்கள் வயது பின்னாடி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் முகத்தை பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. இப்போ சிலைட்டு இப்போ இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பிடிக்கும்போது, இந்த தாவீது அவன் மிகப்பெரிய ராஜா, ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சான், மகிழ்ச்சி தேவனுடைய சமூகத்தில் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்முடைய மனம் என்ற தோட்டத்தில் நமக்கு மகிழ்ச்சி வேண்டும். இந்த மகிழ்ச்சியை மையமாக வைத்து நாம் வாழப்போகிறோம். அதுதான் தேவனுடைய திட்டம். உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக ஆண்டவர் மாற பண்ணுவார். பாருங்கள், இப்போ சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. சங்கீத புஸ்தகத்தில் நம் விதைகளை போட போகிறோம். சங்கீத புஸ்தகம் என்ன விதையை போட போகிறோம் நம்ம தோட்டத்தில்? மகிழ்ச்சி. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய துக்கங்கள், பல ஆண்டுக்கு இருக்கிற துக்கங்கள் சந்தோஷமாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மனதில் விதைக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 4வது சங்கீதம் 7வது வசனம் பாருங்கள், வாசிப்போமா? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். பாருங்க, உலகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுறார். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம். இப்போ விதையை போட போகிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். தேவனுடைய வசனம் ஒரு விதை. நம்முடைய எண்ணங்கள் இப்போ என்ன மாதிரி தெரியுமா? அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். இப்போ என்ன விதைக்கிறோம்? இருதயத்தில் அதிக சந்தோஷத்தை தந்தீர். ஆண்டவரே, விதைச்சிட்டீங்களா? இவனு இன்னைக்கு இப்போ தக்காளி விதையை விதைச்சிட்டு மறுநாளே இப்போ நமக்கு தக்காளி கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை மேலே நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். அதிக சந்தோஷம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? இதை பார்த்து கொண்டு நீங்களும் சொல்லுங்க. அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அல்லேலூயா. அதே போல 5ஆம் அதிகாரம் 11வது வசனம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. பிரைஸ் தி லார்ட். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும். அல்லேலூயா. ஆண்டவர் மேல எத்தனை பேர் நம்பிக்கையா வச்சிருக்கோம்? அவங்களாம் என்ன எப்படி இருப்பாங்களாம்? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? உம்மை நம்புகிற யாவரும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை யாவரும் எப்படி இருப்பாங்களாம்? சந்தோஷித்து. சொல்லுங்க, சந்தோஷித்து. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன்னா சந்தோஷமா இருக்கணுமே. இதுதான் விதை. நம்ம எப்படி நம்முடைய துக்கத்தை விரட்டி அடிக்கலாம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான்.
உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து, ஒரு வார்த்தை பாருங்க, என்னாலும் கெம்பீர்ப்பார்களாக. கெம்பீரனா என்ன சொன்னேன்? கெம்பீரனா எப்படி இருக்கணும்? தலைய நிமித்திட்டு இருக்கணும். அல்லேலூயா. நெஞ்ச நிமித்திட்டு இருக்கணும். ஏன்னா உள்ள ஒருவர் இருக்கிறார். அவருடைய சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கை கூனி குறுகி போக மாட்டேன். கர்த்தர் என்னை பலுகி பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கெம்பீரம், என்னாலும் கெம்பீரம். பிரைஸ்லா. என்னாலும் கெம்பீர்ப்பாராக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இப்ப இந்த வசனத்துல 3 விதையை பார்க்கிறோம். ஒன்று, சந்தோஷித்து. என் கூட சேர்ந்து பார்த்து கொண்டிருக்க நீங்களும் சொல்லுங்கள். சந்தோஷித்து, கெம்பீரித்து, களி கூறுவார்கள். எப்படின்னா, என்னாலும் சந்தோஷித்து. சொல்லுங்க, என்னாலும் சந்தோஷித்து, என்னாலும் கெம்பீரித்து, என்னாலும் களி கூறுவார்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நீங்கள் களி கூர்ந்து மகிழ கடவும். இந்த வசனம் டெய்லி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம பெட்டில் எழுதி வச்சுக்கணும், பெட்ரூமில். அல்லேலூயா. இது யார் உண்டு பண்ண நாள்? கர்த்தர் உண்டு பண்ண நாள். இதில் நான் களி கூர்ந்து, நான் பாருங்கள், என்னாலும் சந்தோஷிப்பேன். சொல்லுங்க எல்லாம் கூட சேர்ந்து, எல்லாரும் சந்தோஷிப்பேன். இந்த ஜூலை மாதமும் சந்தோஷிப்பேன். இந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷிப்பேன். ஆண்டுடைய வருகை வரை நாங்களும் எங்கள் தலைமுறையும் சந்தோஷிப்போம். இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னாலும் சந்தோஷிப்பீர்கள், என்னாலும் கெம்பீரிப்பீர்கள், என்னாலும் களி கூற வைப்பார். இது கர்த்தருடைய வார்த்தையினால் இது செய்து முடிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரேபா ஷாகாலா பாலா பாலா பாலா. இப்போ இந்த விதையை விதைச்சிட்டிங்களா? தண்ணி ஊற்றிட்டீங்களா? இப்போ பாருங்க, தண்ணி ஊற்றிட்டு மறுநாளும் வந்து என்ன செய்யணும்? ஒரு செடியை பாருங்க. ஒரு நேற்றுக்கு ஒரு சகோதரி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நிறைய வீட்டில் அவங்க பூச்செடிகள் நிறையா இருக்குதான். டெய்லி தண்ணி ஊற்றும் போது ஒரு நாள் அல்லது 2 நாள் தண்ணி ஊற்ற மறந்துட்டா அப்படியே அந்த செடியெலாம் என்ன ஆயிடுதான்? அப்படியே சோகமாக. அப்புறம் தண்ணி ஊற்றின உடனே கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்துடுது. அல்லேலூயா. இந்த ஒரு நாள் மாத்திரம் இது வேலை செய்யாது. இது 30, 60. இந்த மகிழ்ச்சியை காத்துக்கிட்டே இருங்க. அப்போ மகிழ்ச்சியை காத்துக்கணும், விதை வேண்டும். அந்த விதை தேவனுடைய வசனம். என்னாலும் சந்தோஷம். இது நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லணும். நான் என்னாலும் சில துக்கமான பிரச்சனைகள், சில போராட்டங்கள், வாழ்க்கை நெருக்கடி வரும்போது நீங்கள் என்ன சொல்லணும்? என்னாலும் சந்தோஷித்து, என்னாலும் கெம்பீரித்து, நான் உண்மை நம்பியிருக்கனால என்னாலும் களி கூறுவேன் ஆண்டவரே. சீக்கிரம் எடுப்போமா? 9:2 சங்கீதம் 9:2. நீங்கள் வீட்டில் போயும் கூட நீங்கள் எடுத்து தியானிக்கலாம். நான் இப்போ சில வசனங்களை எடுத்து காட்டுறேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே, உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். 2வது கீவேர்டு, நீங்களும் நானும் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னா, முதலாவது சந்தோஷமான வாக்கு தத்தங்களை வேத வசனங்கள் எடுக்கணும். 2வது நீங்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தரை புகழ்ந்து பாடின போது அந்த லிப்ட் என்ன ஆகும்? மேல் நோக்கி போகும். வாழ்க்கை தரம் எப்படி போகும்? மேல் நோக்கி. உன்னதமானவரே, உம்மில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் உம்மில் என்ன செய்வேன்? மகிழ்ந்து களி கூறுவேன். ஆண்டவரே நான் உண்மை என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். ஆண்டவரே எனக்கு துதிக்க உதவி செய்யுங்கன்னு கேளுங்கள். பாருங்கள், சங்கீத புஸ்தகம் 16வது சங்கீதம் 8வது வசனம், 8, 9, 11 பார்க்க போகிறோம். பாருங்கள். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது. 3வது பாருங்க, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்க. இது பழைய உடன்படிக்கை. இப்ப புதிய உடன்படிக்கை எப்படி தெரியுமா? உன்னதத்தில் இயேசுவோடு கூட நம்மளை என்ன செஞ்சிருக்காரு? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் உட்கார வைத்திருக்கார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கர்த்தரோடு கூட நான் உன்னதத்தில் அவரோடு கூட அமர்ந்திருக்கிறேன். ஆகையால் சொல்லுங்க, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். மகிழ்ச்சி வரும்போது உங்களுடைய சரீரத்தில் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட்.
glory to Jesus. ஆகையால் எதனால? கர்த்தர் தான் எனக்கு மகிழ்ச்சி. அவரை எனக்கு முன்பாக இணைஞ்சிருக்கிறேன், வச்சிருக்கிறேன். பிரச்சனையை வைக்கல, கவலையை வைக்கல, வியாதியை வைக்கல, கடனை வைக்கல, பயத்தை வைக்கல. யாரை வச்சா சந்தோஷம் கிடைக்கும்? மற்றதை வச்சா சந்தோஷம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. தாவீது கண்டுபிடிச்சிருக்கான் பாங்க. தாவீது சொல்றேன், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் எல்லாம் சேர்ந்துருவான், என் இருதயம் பூரித்ததுன்னா என்ன தெரியுமா? சிரிக்கே நம்மளால முடியாம இருக்காங்க தேவ ஜனங்க. பூரிப்புனா அப்படியே சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அல்லேலூயா. இப்படி மகிழ்ச்சி யாருக்கு ஆண்டு வச்சிருக்காரு? நமக்கு தான் வச்சிருக்காரு. பிரைஸ்லாம் பாருங்கள். 11 வசனம், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. அந்த உலகத்துக்கு அனைத்தையும் உலகம் சொல்லுது சிற்றின்பம்னு. இன்னைக்கு ஆண்டு சொல்லாது பேரின்பம். அல்லேலூயா. என்ஜாய் இன் கிரைஸ்ட். என்ஜாய். தேவ பிள்ளைங்க பரலோகம் போன பிற்பாடு தான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லலை. இந்த பூமியிலே நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உயிர்த்தெழுந்த பிற்பாடு எம்மாவூர் சீசர்களோடு இயேசு கிறிஸ்து நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அவங்கள பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டார், ஏன் துக்கமுகமாக இருக்கின்றீர்கள்? இதை பார்த்து கொண்டிருக்க உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார், ஏன் நீ துக்கமுகமாக இருக்கிறாய்? நீ கர்த்தரை விசுவாசி, தேசமே நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. அப்போ இந்த பூமியிலே நம்ம நல்வாழ் வாழணும் தேவன் நேசிக்கிறார். நம்ம பிள்ளைங்க எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். அதில் எல்லா தாய் தகப்பனுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவருடைய பிள்ளையாக நம்ம எப்படி இருப்போம்? எப்போ பார்த்தாலும் மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? விசுவாசம். அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் வருதுன்னா மகிழ்ச்சி. அல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்குன்னு அப்பாவுக்கு தெரியும். நெருக்கத்தில் இருக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான், ஆனால் இது நடுவிலையும் என் வார்த்தையை அவன் நம்பி என் மேலே விசுவாசமாக இருக்கனால அப்பா எல்லாம் பார்த்து கொள்வார் என்று நம்பினபடியால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். ஆகையால வேதவசனம் சொல்லி கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன செய்யுங்க? சந்தோஷமாக இருங்க. பிரைஸ்லா. இப்போ பாங்க, அவருடைய சந்தோஷம் எங்கே கிடைக்குது தெரியுமா? அவருடைய சமூகத்தில். அப்போ அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை எங்கே தான் அந்த பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது பாருங்க. 11 திரும்ப வாசிப்போம். சங்கீதம் 16வது சங்கீதம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சமூகத்தில். யாருடைய சமூகத்தில்? கர்த்தருடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம். சொல்லுங்க, ஆனந்தம் இல்ல, பரிபூர்ண ஆனந்தமும். உலகம் ஆனந்தம் சொல்லிட்டு இருக்குது. இது எப்படிப்பட்ட ஆனந்தமா? பரிபூர்ண ஆனந்தம். யாருடைய சமூகம்? அப்ப இந்த பைபிள் எடுத்து நீங்க 2-3 அதிகாரம் வாசித்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? பரிபூர்ணம். தேவ சபையில வந்து உட்கார்ந்து செய்தி கேட்கும் போது, ஆராதிக்கும் போது உங்களுக்கு என்ன வந்துடும்? பரிபூர்ண ஆனந்தம். இந்த ஆனந்தம், இந்த மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தையும் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் சோர்வுகளையும் மேற்கொள்ளும். ஆரோனுடைய கோல் எல்லா கோள்களையும் மேற்கொண்டது போல உங்களுக்குள்ள இருக்கிற நித்திய மகிழ்ச்சி, அது பரலோக மகிழ்ச்சி. அது மாத்திரம் இல்லை, உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டால் மகிழ்ச்சி, நல்ல புது ட்ரெஸ்லாம் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் மறுநாள் நமக்கு அந்த ட்ரெஸ் என்ன செய்யாது? மகிழ்ச்சியை தராது. ஆனால் இது எப்படி தெரியுமா? நித்திய மகிழ்ச்சி. உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இன்னும் சில வசனங்களை காட்டுகிறேன். சங்கீத புஸ்தகம் 21வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க உங்க பெயர் போட்டு சொல்லுங்க. ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். மோசஸ் ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார். தேவன் மகிழ்ச்சியா இருக்கிறபடி அவருடைய பிள்ளையாகிய நாங்களும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். மகிழ்ச்சியா இருந்தா உங்களுக்கு என்ன நடக்கும் பாருங்க. 6வது வசனம். அவர் நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறீர்.
பாருங்க, மகிழ்ச்சியா இருந்தா நித்திய மகிழ்ச்சி நித்திய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, நித்திய ரட்சிப்பை கொண்டு வருகிறது. பாருங்க, அவரை நித்திய ஆசீர்வாதத்துக்குள்ள ஆக்கின்றீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் என்ன செய்யுது? அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். இப்போ நீ ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சினால் உன்னை என்ன செய்வாராம்? அப்படியே பூரிப்பு. என்னப்பா ஏதோ லாட்ரி விழுந்துருச்சா, இவ்வளோ முகத்தில் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னு உலகத்து மக்கள் கேட்கும் அளவுக்கு கர்த்தர் உங்களை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுவார். உங்கள் கடன்களை அடைப்பார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை. நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க, முதல்ல ஜெபத்தை கேளுங்க, அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய பிரின்சிபல் என்னது? நீ மகிழ்ச்சியா இரு, ஏமா நம்பிக்கையா இருந்து என் மகிழ்ச்சியா இரு. உன் துக்கத்தை நான் அணிஞ்சிருக்கிறேன், மாற்றி விட்டேன். பிரைஸ் லார்ட். நித்திய ஆசீர்வாதங்கள். நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால எனக்கு நித்திய ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நிரப்புறார். அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் என்னை பூரிப்பாக்கின்று. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் இந்த வார்த்தையோடு சேர்ந்து சொல்லுங்க, என்னை பூரிப்பாக்கின்று. அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சினால கர்த்தர் என்னை, எங்கள் குடும்பத்தை பூரிப்பாக்கிறார் என்று சொல்லுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு, உங்கள் பிள்ளைங்களுடைய திருமண காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் மகிழ்ச்சியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. 28:7 பாருங்கள். 28:7 சங்கீதம் 28:7. சில விதைகளை நம்ம விதைத்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப அற்புதமான விதை. பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. பாருங்க, இந்த ஆகையால் சொல்றது மிக முக்கியம். அங்க சங்கீதம் 14 தாவீது சொல்றான், கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் என் இருதயம் பூரித்தது. இங்க என்ன போட்டிருக்கு? கர்த்தர் என் பலனும். சொல்லுவோமா? கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறா, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. எப்போ மகிழ்ச்சி வரும்? கர்த்தரை நம்ம. சில மனிதர்கள் நம்ம நம்பி இருக்கிறோம், டக்குன்னு கை விரிச்சிட்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிடுது? சோகம் வந்துடுது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனுஷனை நம்புவதை பார்க்கல, கர்த்தர் மேல் பற்றுதா இருப்பது நலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரின் பலனும் என் கேடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியும் துதியும் ஒன்றை ஒன்று இணைந்திருக்குது. அப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஆண்டவரை நாங்கள் துதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரை உங்களை பாடிக்கிட்டே இருக்கணும், உங்களை நான் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போமா? சங்கீத புஸ்தகம் 30:11 பாருங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை, சரியான விதை. பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனை பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். பிரைஸ் காட். பாருங்க, இப்போ வாங்க, தக்காளி விதை தக்காளியை கொண்டு வருகிறது, மா விதை மா பழத்தை கொண்டு வருது. ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு காரியத்தை செய்யுமானால் அதே போல கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அதோடைய பிரதிபலனை கொண்டு வரும். ஏசாயாவில் போட்டிருக்குது, அது வெறுமையாக என்ன செய்வதில்லை. இப்போ வாங்க, இப்போ இந்த விதையை போட போகிறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்படும். எத்தனை பேர்த்துக்கு விசுவாசம் இருக்குது? எத்தனை பேர்த்துக்கு விருப்பம் இருக்குது? சொல்லுங்க, விருப்பம் எத்தனை பேர்த்துக்கு இருக்குது? என் புலம்பெல்லாம் மாறணும் ஆண்டவரே, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது காணலை, இது காணலை, வீடு இல்லை, பணம் இல்லை, அப்படி எதுலாம் புலம்பிட்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு இந்த விதையை போட போகிறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறும். உங்களுடைய குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைங்களுடைய திருமண காரியங்கள் குறித்து, உங்கள் குடும்பத்தில் யாருக்கா வியாதியாக இருக்குமானால் அந்த வியாதியை குறித்து, உங்களுடைய வேலை காரியங்களை குறித்து, உங்களுடைய படிப்பை குறித்து, எதையாவது ஒன்றை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீங்க என்றால் நீங்கள் இந்த வார்த்தையை மேல் விசுவாசம் வையுங்கள். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக
மாற பண்ணினீர். அப்ப இந்த வசனம், இந்த விதை என்ன வேலை செய்யும்? மாற பண்ணும். அல்லேலூயா. இதை நான் விதைக்க விதைக்க எனக்கு கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் தோல்வி வெற்றியாக மாறும், என் பலவீனங்கள், என் வியாதிகள் எல்லாம் சுகமாய் மாறும். அல்லேலூயா. பிரைஸ் காட். ஓ glory to Jesus. பாருங்க, அடுத்து அதை போட்டிருக்கு, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படி நீர் என் ரெட்டைகளை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். ஆண்டவர் ஒன்று செய்கிறாரு. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் போன வாரம் தியானித்தோம், மனக்காயங்களால் எப்படி மனக்காயத்திலிருந்து விடுதலை பெறுவது. யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். உங்கள் மனக்காயங்கள், சிறு பிராயத்து முதல் ஏற்பட்ட மனக்காயங்களால் நம் மகிழ்ச்சியாக இருக்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் நடந்த அநேக சம்பவங்கள் பாருங்கள். வெளியே வியாதி வந்துச்சுன்னா அதுக்கு மெடிசன் இருக்குது. இப்போ வெளியே நம்ம காயப்பட்டுட்டோம் அப்படின்னா அதோட தழும்பு கூட என்ன செஞ்சிடும்? ஆறிடும். ஆனால் மனதில் ஏற்பட்ட காயம் அப்படியே உள்ளே இருக்கும். இந்த காயத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து விட்டார். அந்த மனக்காயத்திலிருந்து நீ விடுதலை பெற முடியும் என்பதை போன வாரம் நம்ம தியானித்தோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் மனக்காயமாக இருக்குமானால் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு உள்ள என்ன இருக்குது? மனக்காயங்கள். இந்த மனக்காயம் என்ன செய்யும்னா, நீ நல்லா சிரித்து வரும்போது மகிழ்ச்சியாக இருக்குன்னு ட்ரை பண்ணுவ, அது சொல்லும் ஏதோ ஒன்று தீமை நடந்துடணும். எத்தனை பேருக்கு பார்த்துருக்கீங்க? நம்மளை அறியாமலே நம்ம இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான ஜூஜோ ஏதாவது நடந்துருமோ, குடும்பத்தில் ஏதாவது நடந்துருமோ, ஜாப் ஏதோ ஒரு பயம் உணர்வு குடும்பம். ஏன்னா உள்ளே இணைஞ்சிருக்குது, அவன் உட்காந்துருக்கான். அந்த மனக்காயங்களிலிருந்தும் சிலுவையில் நமக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். பிரேசலா. அது எப்படி விடுதலை பெறுவது என்பது நம்ம தியானிச்சிருக்கிறோம். இங்கே போட்டிருப்பாங்க. இப்போ ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, அந்த பிசாசு கட்டி வச்சான் பாரு, துக்கமா, வியாதியை, சாபத்தை, பாவத்தை, பயத்தை. நீ பயம், இந்த பயம் ஆவி எப்படி தெரியுமா? நீங்கள் டக்குன்னு எப்பயாவது சிறு பிராயத்தில் நீங்கள் பயந்துருப்பீங்க, அதிலிருந்து பயம் வந்துடும். மனிதர்களை பார்த்தா பயம், சில ஆம்புலன்ஸை பார்த்தா சில பேத்துக்கு பயம் வந்துடும், மரண வீட்டை பார்த்தா சில பேத்துக்கு நெஞ்சிடும் பயம் வந்துடும். இப்படி பல பயங்கள் நமக்கு அறியாமல் நமக்குள்ள பயம் வந்துருக்கும். அது பாருங்கள், இப்பயும் பாருங்க, நம்முடைய பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஏதாவது ஒன்று பிள்ளைங்களை அமைதிப்படுத்துறதுக்காக என்ன செஞ்சுறாங்க? பயமுறுத்துறாங்க. அப்படியும் பயமுறுத்தக்கூடாது. அல்லேலூயா. பிரேஸ் காட். இப்போ ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தோ, ஏதோ தீமையை பார்த்து நீங்கள் பயந்துருக்கலாம். இந்த பயம் என்ன செஞ்சிடும்? உங்களை கட்டி வச்சிடும். இப்போ ஆண்டவர் சொல்லாரு, இந்த மகிழ்ச்சி என்ன செய்யும்னா, பிசாசு கட்டின அத்தனை கட்டுகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டு பார்வோன் கட்டி வச்சிருந்தான். ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் அவர்களை விடுதலையாக்கினது. அதை காட்டிலும் விலையேற பெற்ற குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியா ரத்தத்தினால் நீங்கள் விடுதலையாவீர்கள். பயப்படாதீங்க. அல்லேலூயா. இயேசுவே உங்கள் ரத்தத்தை என் மேல் தெளிக்கிறேன், நான் விடுதலையாக்கப்பட்டவன் என்று நம்பும் போது அந்த பயத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க. இப்போ ஆண்டவர் அந்த ரெட்டைகளை என்ன செய்கிறாரு? களைந்து போட்டு துக்கம், வேதனை, பயம், மரணம், சண்டை, சச்சரவு, கசப்பு, கோபம் எல்லாத்தையும் கட்டி வச்சிருவோம். இல்லையா? இப்போ ஆண்டவர் அதை எப்படி அவுப்பாரு பாருங்க, போட்டிருக்கு பாருங்க. நீர் என் ரெட்டைகளை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். அல்லேலூயா. இடை கட்டின எப்படி தெரியுமா? பிரேஸ்லா. பாருங்க, ஒருத்தனை நல்லா கட்டிட்டா அவன் வெளியே என்ன செய்ய முடியாது. இப்படிதான் பிசாசு அப்படி கட்டிக்கான். இப்போ அப்பா வந்து உங்களை அப்படியே மகிழ்ச்சினால் கட்டுறாங்க. இப்போ வாங்க, கட்டு இருக்கும்போது ஒருத்தன் என்ன செய்வான்? வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுவான், அது வலிக்கும். இப்போ இது எப்படி தெரியுமா? உங்களை சுற்றிலும் மகிழ்ச்சினால் கட்டினால நீங்கள் எங்கே போனாலும், எங்கே திரும்பினாலும், எங்கே உட்கார்ந்தாலும் உங்களை சுற்றி ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். மகிழ்ச்சி, 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 மகிழ்ச்சி. அந்த பயம், அந்த வேதனை, அந்த வியாதி கட்டுகள், பிசாசுடைய சாப கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். அல்லேலூயா.
அன்பின் கயிறுகளை அவருக்கு ஆண்டவர் 2 காரியம் வச்சிருக்காரு. அன்பின் கயிறுனால் நெஞ்சிடுவாராம், கட்டிடுவார். ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்தவங்களால ரொம்ப நாளாக அவங்களால கசப்பாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அவங்களால என்ன செய்ய முடியாது, கோவம் வரலாம், ஆனால் டக்குன்னு நெஞ்சிடுவாங்க, மறந்துடுவாங்க. ஏன்னா என்ன கயிறுலாம் கட்டி வச்சிருக்காரு, அன்பின் கயிறுகளா. இங்கே ஒரு கயிறு போடுறாரு, மகிழ்ச்சியின் கட்டுனா. எத்தனை பேர்த்துக்கு ஆசை, ஆண்டவரே என்னை கட்டுங்க ஆண்டவரே, என்னை மகிழ்ச்சியால் கட்டுங்க ஆண்டவரே. பிசாசு என்னை எப்படிலாம் கட்டி என்னை வேதனைப்படுத்திட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை ஆண்டுகள் வேதனை கட்டில் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இப்போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த விதையை நான் போடுகிறேன். அப்போ இந்த விதை என்ன வேலை செய்யும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாய் மாறும், உங்கள் சந்ததி மகிழ்ச்சியாக மாறும். இன்னொன்று குட் நியூஸ் சொல்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கும்போது வெள்ளியும் பொண்ணும் உங்களை தேடி வரும், உங்களுக்கு பாலும் தேனும் ஒரு நல்வாழ்வு உண்டாகும். இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும், உங்கள் தோற்றங்கள் மாறும், உங்கள் முகம் பொலிவாய் மாறும். அல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, எத்தனை பேருக்கு ஆசை, எல்லாம் எழுந்து நிற்போமா. க்ளோரி டு. அடுத்த வாரம் தியானிக்கலாம். க்ளோரி டு. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்கிறாரு, நம் மகனே மகளே நீ பயப்படாத, உன்னை துக்கத்திலையும் வேதனையிலையும் கண்ணீர்லையும் பிரச்சனையிலையும் பிசாசு கட்டி வச்சுருந்தான். ஆனால் இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, நான் உன்னை மகிழ்ச்சினால் கட்டுவேன். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னை, பாருங்க அந்த வசனத்தை திரும்ப சொல்லுவோம், நீர் என்னை ரெட்டைகளை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினேன். எங்கே இடை கட்டுறது, இடுப்பு பகுதியில் இந்த பெல்ட் தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் எடை கட்டிடுவார். அல்லேலூயா. அப்படி குனிஞ்சாலும் எந்திரிச்சாலும் நடந்தாலும் போனாலும் மகிழ்ச்சி என்னை ஆளுகை செய்யட்டும். மகிழ்ச்சி என்ற ஏதனிலே ஆதாமை வைத்த கர்த்தர் இப்பொழுது கிறிஸ்து என்ற கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்து என்ற ஏதனிலே கர்த்தர் நம்மை வைத்து விட்டார். அல்லேலூயா. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த விதையை நான் போடுகிறேன். மகிழ்ச்சினால் கட்டினா என்ன நடக்குமா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். மகிழ்ச்சி கட்டினால் நம்ம கட்டப்பட்ட என்ன நடக்குமா, எப்போதும் துதியின் சத்தம். ஹல்லேலூயா. க்ளோரி டு ஜீசஸ். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணும். அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. ஆண்டவரே, சரீரத்துக்கு எல்லா பலவீனங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, எல்லா கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. இதை பார்த்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்குமானால் வியாதி இருக்கிற இடத்துல கைகளை வைத்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டோடைய சுகமளிக்கிற வல்லமாய் உங்கள் சரீரத்துக்குள் கடந்து வருகிறது. 30 லட்சம் மக்களை ஆண்டவர் குணமாக்கினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை குணமாக்குறார். உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு உண்டாகும், பொருளாதாரத்தில் ஒரு நன்மை நடக்கும். அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். உங்களுடைய எல்லா கடன் பாரங்கள், உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகள், பண தேவைகள் அனைத்திலையும் ஆண்டவர் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய எல்லா குறைகளையும் கிறிஸ்துக்குள் நிறைவாக்குவார். கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் ரெட்டைகளை களைந்து போட்டு மகிழ்ச்சி, என் துக்கத்தை சொல்லுமா, என் துக்கத்தை, என் கவலையை, என் பயத்தை, என் இயலாமையை எல்லாம் கலைந்து போட்டு மகிழ்ச்சினால் என்னை கட்டினீருங்க ஆண்டவரே. ஆகையால் நான் உண்மை எப்போது துதிப்பேன். இந்த மகிழ்ச்சினால் என்னை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி என்று கைகளை தட்டி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே நீ பயப்படாத, நீ மகிழ்ந்து களிக்கூறு, எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மகிழ்ச்சி கர்த்தருடைய வார்த்தையில் இருக்குது, கர்த்தருடைய சமூகத்துக்கு இருக்குது. கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள், அவருடைய வார்த்தையை தேடுங்கள். இந்த மகிழ்ச்சியான வசனங்களை எடுத்து விதையுங்கள். உங்கள் மனதில் பெரிய மாற்றம் உண்டாகும். உங்களுடைய எண்ணங்களும் ஒரு விதை, உங்களுடைய வாயின் வார்த்தையும் ஒரு விதை. அதே போல் கர்த்தருக்கான கொடுக்கிற காணிக்கையும் தசமபாகம் ஒரு விதை. அப்போது இந்த விதைகளை நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போட வேண்டும். இந்த நாளிலே மகிழ்ச்சியின் விதைகளை நம்ம போட்டிருக்கிறோம். அந்த மகிழ்ச்சியின் விதை நமக்கு 30, 60, 100 பலன் கொடுக்கும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கவலைப்படாதிருங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட்.